Hello viewers, welcome to Sayan Tech Tamil channel. இன்னைக்கு நம்ம எக்ஸல் சீரிஸில் பார்த்தீங்கன்னா சம் இஃப் எஸ்ங்கிற ஒரு ஃபார்முலாவை பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம இஃப் ஃபங்க்ஷன் எல்லாமே பார்த்துருந்தோம். ஸோ பேசிக் ஃபார்முலாவே எல்லாமே நான் வந்து கவர் பண்ணியிருந்தேன். நீங்கள் எக்ஸல் டுட்டோரியல்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் உள்ள எக்ஸல் டுட்டோரியல்லாம் கவர் பண்ணிட்டு வாங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபார்முலாஸ் நிறைய இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து சம் இஃப் எக்ஸுங்கிற ஒரு ஃபார்முலா வந்து எப்படி நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகுதுங்கிறத பேசிக்லேருந்து நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபார்முலா இதுவும். கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்து நீங்களும் கற்றுக்கிங்க. அக்கௌண்ட்ஸ் கான்செப்ட் உள்ளுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற எந்த ஒரு டெக்னாலஜி வீடியோயுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போவோம். நான் பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா சீட் ஒன்று மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ டெக் சொல்யூஷன் அப்படிங்கிற ஒரு சேல்ஸ் டீட்டெயில்ஸ் தான் நான் வச்சுருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு ப்ராடக்ட்டுக்கு கோடு இருக்கும். கோடு வந்து நான் என்டர் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணுறாங்க, எவ்வளோ ஆர்டர் பண்ணியிருக்காங்க, ஸோ எந்தெந்த சிட்டியில் எல்லாமே அது எவ்வளோ ஆர்டர் ஆகியிருக்கு அப்படிங்கிறத டீட்டெயில் வச்சுருக்கேன். யார் சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு சேல்ஸ்மேனுங்கிற ஒரு டீட்டெயில் மெயின்டைன் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக், அந்த ப்ராடக்ட் வந்து எவ்வளோ ஸ்டாக்கில் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில். அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் ப்ரைஸ், அந்த பொருள் வந்து அந்த ப்ராடக்ட் வந்து ஒன்று எவ்வளோக்கு விற்கிறோம் அப்படிங்கிறது தான். அடுத்து கவுண்ட் ஆஃப் சேல், எத்தனை சேல் பண்ணியிருக்கோம், ரைட். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எவ்வளோ சேல் ஆகிருக்கு ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் அப்படிங்கிற சேல்ஸ் அமௌண்ட் வந்து இங்கே என்டர் ஆகிருக்கு. ஸோ இது தான் பேசிக்காக நான் மெயின்டைன் பண்ணுறது. இந்த விஷயங்களில் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா சம் இஃப் எஸ்ங்கிற ஃபார்முலாவை இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ இப்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சம் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா வந்து பார்த்துருந்தோம், சம் இஃப் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவும் பார்த்துருந்தோம். ஸோ அது ரெண்டுக்குமே என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது லாஸ்ட் வீடியோ பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். இப்போது சம் இஃப் எஸ்ங்கிற ஃபார்முலா எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். நான் ஈக்குவல் கொடுத்து சம் இஃப் எஸ்ங்கிற ஃபார்முலாவை ரன் பண்ணிக்கிறேன். ஸோ ரன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபார்முலா பாரில் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு கிளியராக விளங்குறதுக்காக சம் இஃப் எஸ்ங்கிற ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா சம் ரேஞ்சு கேட்குது. ஸோ ஆல்ரெடி நம்ம சம் இஃப்ங்கிற ஒரு ஃபார்முலா பார்க்கும்போது இதே தான் கேட்டுச்சு, பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே சம் ரேஞ்ச் அப்படிங்கிறது நம்ம எந்த விஷயத்த வந்து சம் பண்ண போகிறோம் அதோட ரேஞ்சு தான் அதுக்கு மீனிங். ஸோ இந்த சேல்ஸ் அமௌண்ட்டை தான் நான் வந்து சம் பண்ண போகிறேன். அந்த ரேஞ்சை தான் கொடுத்துட்றேன். சேல்ஸ் ரேஞ்சை வந்து செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா கமா கேட்குது. ஸோ கமா கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா க்ரைட்டீரியா ரேஞ்ச்க்கு 1 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கேட்குது. ஸோ எப்பயுமே நம்ம வந்து இந்த எக்ஸலில் உள்ள ஃபார்முலாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ அது கண்டிப்பாக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கிறது வந்து நல்லம். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு எப்பயுமே ஃபார்முலா வந்து போட்டோன்னே நம்மளுக்கு வந்து இப்போ என்ன கேட்குது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம ரன் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஓகே, இப்போ க்ரைட்டீரியா ரேஞ்ச் 1 அப்படிங்கிறது. ஸோ இப்போ நம்ம ராகுல் எவ்வளோ சேல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் தான் பார்க்க போகிறோம், ரைட்டா. அப்போ ராகுல் அப்படி இருக்க ஏரியா அது சேல்ஸ்மேனில் தான் அவர் இருப்பார் இல்லையா. ஸோ அப்போ அந்த ரேஞ்சை நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். ஓகே, அடுத்து கமா கொடுத்தோம் அப்படின்னா க்ரைட்டீரியா 1 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கேட்குது, ரைட். ஸோ இப்போ சம் ரேஞ்ச் கொடுத்துருக்கோம். ஸோ சம் ரேஞ்ச் இதுக்குள்ளே உள்ள ரேஞ்சுக்குள்ளே தான் நம்ம சம் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ யார் சம் பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே அந்த ரேஞ்சை வந்து கொடுத்தாச்சு. அடுத்து இன்னும் நம்ம யாரை சம் பண்ணணும், யாருக்கு டோட்டல் சேலை வந்து சம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கொடுக்கல. அப்போது க்ரைட்டீரியா 1க்குள்ளே அதை தான் கொடுக்க போகிறோம். ராகுல் எவ்வளோ சேல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத இப்போ நான் கொடுத்துட்டு ப்ரெக்கெட் க்ளோஸ் பண்ணி என்டர் பண்ணுறேன், ரைட். ஸோ இப்போது ராகுல் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா சேல் பண்ண அமௌண்ட் வந்து வந்துருச்சு. இப்போது ராகுல் இன்னொரு ஆப்ஷனும் நம்மளுக்கு தேவைப்படுது. இப்போ நிறைய சிட்டியில் சேல் பண்ணுறாங்க இல்லையா, அப்போ குறிப்பிட்ட ஒரு சிட்டிகளுக்கு எவ்வளோ சேல் பண்ணியிருப்பார் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் நம்மளுக்கு தேவைப்படுது இல்லையா. ஓகே, அப்போ அதை எப்படி ரன் பண்ணலான்னு பார்ப்போம். ஈக்குவல் சம் இஃப் எஸ்ங்கிறத ரன் பண்ணிவிட்டு சம் ரேஞ்சு நான் கொடுத்துட்டேன். சம் ரேஞ்சு கொடுத்த பிறகு சேம் தான் க்ரைட்டீரியா ரேஞ்சையும் நான் கொடுத்துட்டேன். க்ரைட்டீரியா ரேஞ்ச் ராகுல் இருக்க ஏரியா கொடுத்தாச்சு. கமா க்ரைட்டீரியா 1 யார் சம் பண்ண போகிறோம், ரைட், ராகுலுங்கிற நபரை.
அடுத்து கமா கொடுத்தோன்னா கிரைட்டீரியா ரேஞ்ச் 2 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கேட்குது. ஸோ இது என்ன அப்படின்னா நம்ம எட்டன் சிட்டியில் ராகுல் எவ்வளோ சேல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அப்போ சிட்டி எங்கே இருக்குது அந்த ரேஞ்சை அப்படியே செலக்ட் பண்ணிடுவோம். ரைட், ரேஞ்சை செலக்ட் பண்ண பிறகு அடுத்து என்ன கேட்குது, கமா கொடுத்த பிறகு கிரைட்டீரியா 2ங்கிற ஒரு ஆப்ஷன் கேட்குது. ஸோ இப்போ பாருங்கள், நல்லா கவனிச்சிங்க, சேல்ஸ் அமௌண்ட் சம் ரேஞ்சை கொடுத்துட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கிரைட்டீரியா ரேஞ்ச், ஸோ ராகுல் இருக்க ஏரியாவும் கொடுத்துட்டோம். இதுகளுக்கு எங்கே வேணாலும் ராகுல் இருக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கிரைட்டீரியா ரேஞ்ச் கிரைட்டீரியா 1, ரைட், கிரைட்டீரியா 1ங்கும் போது ராகுல் தான் இதுக்குள்ளே பார்க்க போகிறோம் அப்படின்னு கொடுத்துட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கிரைட்டீரியா 2க்கு நம்ம வந்தோம் இல்லையா, கிரைட்டீரியா 2வில் தான். ஸோ நம்ம ராகுல் ஹெட்டனில் எவ்வளோ சேல் பண்ணியிருக்காருங்கிற ஒரு ஆப்ஷன் கேட்கும்போது, ஸோ அவர் சிட்டி இருக்க சிட்டியில் எங்கெல்லாம் என்டர் பண்ணியிருக்கோமோ அந்த ரேஞ்சையும் செலக்ட் பண்ணியாச்சு. கிரைட்டீரியா 2 அப்படிங்கிறதுல எந்த சிட்டி அப்படிங்கிறத கொடுத்துட்டோம்னா சரி. இப்போ ப்ரெக்கெட் க்ளோஸ் பண்ணி என்டர் பண்ணோம்னா 50,700 சேல் பண்ணியிருக்காருன்னு காட்டுது. ஸோ இப்போ பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி இப்போ நீங்கள் இங்கே ஹெட்டன் அப்படிங்கிறது இல்லாமல் வேறு ஒரு சிட்டி ஒன்று என்டர் பண்ணுறீங்க. நான் பதுல்ல அப்படின்ட்டு டைப் பண்ணுறேன். இப்போ பதுல்லையில் ராகுல் எவ்வளோ சேல் பண்ணியிருக்காருங்கிறத நம்ம ஒட்டோவாக தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ மறுபடி ஃபார்முலா போட்டுக்கிட்டு இருக்கணுங்கிற ஒரு கட்டாயம் இல்லை. நீங்கள் இங்கே சிட்டியை செலக்ட் பண்ணாவே என்ன சிட்டியில் உள்ளது ராகுல் எவ்வளோ சேல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணாவே இங்கே நான் எவ்வளோ அப்படிங்கிறத காட்டிடலாம். ஸோ இன்னொன்று நீங்கள் இங்கே நேமை சேஞ்ச் பண்ணியும் பார்க்கலாம். ஸோ நேமை சேஞ்ச் பார்க்குறதுக்கு நேம்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அங்கே போய்ட்டு இப்போது நீங்கள் வேறு யாராவது ஒரு நபரோட சேல்ஸ் அமௌண்ட்டு பதுல்லையில் உள்ளது பார்க்கணும் அப்படிங்கும்போது, இப்போ ப்ரீநிதி அப்படிங்கிறவங்க இருக்காங்க, அவங்களோட்டு ப்ரீநிதிங்கிற நேமை டைப் பண்ணுறேன். பாருங்கள், ப்ரீநிதி பதுலையில் வந்து 81,000க்கு சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பாருங்கள், நம்ம ஒரே ஆப்ஷனில் நம்ம பல விதமான ஒர்க்கை செய்யக்கூடிய ஒரு ஃபார்முலாவாக இது இருக்கு இல்லையா. நம்ம ரிஸ்க் எடுத்து ஒவ்வொன்றும் பார்க்கும்போது ரொம்ப டைமாக எடுக்கும். அதே மாதிரி மெனுவலாக பார்க்குற ஒரு நிறைய விஷயங்களை இங்கே பார்த்தீங்கன்னா ஒட்டோ நம்மளுக்கு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குது இந்த சம் இஃப் எஸ்ஸுங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணி. ஸோ இந்த வீடியோலாம் வந்து உங்களுக்கு சம் இஃப் எஸ்ஸுங்கிறது நல்லாவே கிளியராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு ஏதாவது புரியலை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோவும் நான் மேக் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச். ஹாவ் அ நைஸ் டே.